ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இன்றைக்கி 21 மார்ச் 2024 இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி நாளைக்கு 22 மார்ச் 2024 அனாலிசிஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கு தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியா, இன்றைக்கி 2021 மார்ச் இன்றைக்கி மார்க்கெட் ஒரு கேப் அப்போட தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸில் உள்ள ஃபெட் ரிசர்வ் சேஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த வருஷத்துக்குள்ள 3 டைம் ஃபெட் ரிசர்வ் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால யூஎஸ் மார்க்கெட் S&P 500 இருந்தாலும் சரி, டவ் ஜோன்ஸாக இருந்தாலும் சரி, நாஸ்டாக் மூணுமே மிகப்பெரிய பாசிட்டிவில் முடிஞ்சது. தலா கிட்டத்தட்ட 1% பக்கத்தில் பாசிட்டிவாக முடிஞ்சது. அதன் காரணமாக நம்ம மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம மார்க்கெட்டும் ஹியூஜ் கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. காலைல கிஃப்ட் நிஃப்டி பார்க்கையிலே அதுவுமே கிட்டத்தட்ட ஹியூஜ் ஒரு க்ரீன் தான் இருந்தது. அதை பேஸ் பண்ணியே நம்ம மார்க்கெட்டும் நிஃப்டி ஹியூஜ் கேப் அப்பில் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் மேலே வர போச்சு. மறுபடியும் ஒரு 12 மணி அளவுக்கு மார்க்கெட் மறுபடியும் கட் பண்ணி கீழே விழுந்து கரெக்டாக ஓப்பனுக்கு பக்கத்துலேயே க்ளோஸ் ஆகி மார்க்கெட்டே இன்றைக்கி முடிஞ்சிருக்குங்க. சரி, அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் அட்வான்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2057, அதே மாதிரி டிக்ளைன் பார்த்தீங்கன்னா 556, அன்சேஞ்சு 85. அதே மாதிரி நிஃப்டி நம்மளுக்கு க்ளோஸ் ஆனது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 172 புள்ளிகள் அதிகரித்து 22,011.95 அந்த லெவல்லையும், பேங்க் நிஃப்டி 374 புள்ளிகள், அதாவது 0.81% அதிகரித்து 46,684 அந்த புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்குங்க. இது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, ஏன்னா பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 9 நாள் விழுந்து இன்றைக்கி தான் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருந்திருக்கு. ஆனால் அதுலேயும் ஓப்பன் பக்கத்துலேயே க்ளோஸ் ஆகிருக்கிறது வர்த்தம் தான் நம்மளுக்கு தருது. இன்றைக்கி நிஃப்டியில் கெயினான ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, NTPC, BPCL, பவர் கிரிட்டு, டாடா ஸ்டீலு, கோல் இண்டியா இதெல்லாம் தலா 3% ஏறி இருக்குங்க. அதே மாதிரி நிஃப்டியில் விழுந்த பங்குகள் பார்த்திங்கன்னா பாரதிய ஏர்டெல், HDFC லைஃபு, மாருதி, ICICI பேங்க்கு, ONGC. சரியா, இதெல்லாம் இன்றைக்கி விழுந்த பங்குகளுங்க. சரிங்க, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ ட்ரேடிங் வியூவில் போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிஃப்டியோட டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். வச்சதில் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டோஜி பேட்டர்ன் மாதிரி தான் விழுந்திருக்கு. ஏற்கனவே நேற்றும், அதாவது மார்ச் 20ஆம் ஒரு டோஜி பேட்டர்ன் தான் விழுந்திருக்கு. இன்றைக்கி கேப் அப் ஆகி அதில் ஒரு டோஜி பேட்டர்ன், அதாவது ஓப்பன் பக்கத்துலேயே க்ளோஸும் நடந்திருக்குங்க. இப்போ இதை 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சு முக்கியமான ஸ்பாட்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ நோட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் 5 minutesல இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி மார்க்கெட் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப் அப் ஆகி ஓப்பன் ஆயிடுச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே கொஞ்சம் சைட்வேஸில் தான் இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மணி வரை சைட்வேஸில் தான் இருந்தது. ஒரு 10 மணிக்கு அப்புறம் ஒரு சின்ன ஏற்றத்தை மார்க்கெட் கொடுத்தது, சின்ன ஏற்றத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் சைட்வேஸு. அதுக்கப்புறம் ஒரு 11:30 அந்த மாதிரி மார்க்கெட் ஃபுல்லாக இறங்கிருச்சுங்க. 12 மணி வரை அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஏற்றத்தை கொடுத்துட்டு ஃபுல்லாக மார்க்கெட் சைட்வேஸில் அப்படியே மாறிடுச்சுங்க. இதாங்க இன்றைக்கி நடந்தது. இதனால் என்னாச்சு அப்படின்னம்னா, மார்க்கெட் என்ன தான் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் கடைசி முடிவுன்னு பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. இது நிஃப்டியில் நடந்ததுங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா டே 5 டைம் ஃப்ரேமில் வச்சு காமிக்கிறேன். கிட்டத்தட்ட 9 நாள் பேங்க் நிஃப்டி விழுந்திருக்குங்க. 9 நாள் பேங்க் நிஃப்டி தொடர்ந்து விழுந்ததில் இன்றைக்கி தான் கொஞ்சம் பாசிட்டிவ் மூவ்மெண்ட் இருந்திருக்கு. சரியா, பாசிட்டிவ் மூவ்மெண்ட் இருந்துமே நம்ம சந்தோஷப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னம்னா, அது கிட்டத்தட்ட ஓப்பன் பக்கத்திலே க்ளோஸ் விழுந்திருக்கு. ஏன்னா அது ஒரு 47,000 பக்கத்தில், அதாவது 46,997 அந்த ரேஞ்சில் போயிட்டு மறுபடியுமே 46,684 அந்த ரேஞ்சில் முடிஞ்சிருக்குங்க. இதுவுமே ஒரு டோஜி பேட்டர்ன் தான். ஆனால் பிலோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம யோசிச்சு தான் இது பண்ணணும். ஒருவேளை நாளைக்கு நல்லா ஒரு ஏற்றம் கொடுத்தாலோ அல்லது ஒரு சின்ன மொமெண்ட் கொடுத்தாலோ வர்ற வீக்கில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பேங்க் நிஃப்டி அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 5 minutesல பார்த்தா இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னம்னா, பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆனது இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி கீழே மறுபடியும் மேலே போய் அது கொஞ்ச நேரம் கிட்டத்தட்ட ஒரு 9:15 ஓப்பன்னா 10 மணி வரை மார்க்கெட் ஒரு சைட்வேஸில் தாங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஏற்றம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பூரா கன்சாலிடேஷன் ஆகிற பேரில் இறங்கி கடைசியில் ஒரு 12 மணிக்கு ஃபுல்லாகவே இறங்கிருச்சுங்க. இறங்கி அதுக்கப்புறம் ஒரு சின்னம் கொடுத்து ஒரு 1 மணிக்கு அப்புறமாவே ஃபுல்லாகவே சைட்வேஸ் தான் மார்க்கெட். சரியா, 1 மணிக்கு அப்புறம் 12 மணிக்கு அப்புறமாவே சைட்வேஸ் தான். யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக ஆரம்பித்தாலுமே அது இந்தியன் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஏன் அப்படின்னம்னா, இந்த 9 நாள் விழுந்தது மார்க்கெட்டில் ட்ரேடர்ஸ்க்கு கொஞ்சம் பயம் இருக்கத்தானே செய்யும். அந்த மாதிரி நினச்சிட்டு மார்க்கெட் சைட்வேஸில் போயிருச்சுங்க. சரி, நாளைக்கு நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, ஃபஸ்ட்டு
நிஃப்டியில் பார்க்கலாம். நிஃப்டியில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த 22,000 அப்படிங்கிறது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் முக்கியமான பாயிண்ட்டு. அதில் வந்து புட் ஆப்ஷன் சைடு வந்து அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கிட்டத்தட்ட 3.5 கோடி இருக்குது. அதே மாதிரி வந்து கால் ஆப்ஷனில் வந்து 2.43 கோடி இருக்குது. சரியா, அதனால் 22,000ங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டாக வந்து நிஃப்டிக்கு இருக்கும். சரியா, இன்றைக்குமே வந்து 22,000 டச் பண்ணி தான் மேலே கீழே போய்க்கிறது. 22,000 கீழே வந்து ஒரு நமக்கு நம்ப தகுந்தாப்புல பெரிய கேண்டில் ஒன்று விழுந்ததுன்னா அப்படின்னா அது ஃபர்தராக கீழே போகும். 22,000 மேலே ஒரு பாசிட்டிவாக வந்து வால்யூம் அதிகமாகி ஒரு பாசிட்டிவ் வந்துன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பேங்க் நிஃப்டிக்கும் அதே மாதிரி தாங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா அதிகமாக இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 47,000. சரியா, 47,000 வந்து கால் ஆப்ஷனில் வந்து அதிகமாக இருக்குது. அது 47,000ங்கிறது வந்து ஒரு சூப்பர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இன்றைக்குமே கிட்டத்தட்ட வந்து 46,000 நோக்கி போகிறது தான், ஆனால் அந்த அளவுக்கு போகலை. இன்றைக்கி வந்து இனிமேல் வர்ற காலத்தில் 47,000 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாங்க. சரி, நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணிடலாம். நிஃப்டியை வந்து நான் 1 ஹவர் சார்ட்டில் வச்சுக்கிறேன். நிஃப்டியை 1 ஹவர் சார்ட்டில் வைக்கும்போது நம்ம ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம் அப்படின்னம்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதை வச்சு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஆகி ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரியா, ஸ்டார்ட் ஆனதுனால இது வந்து சஸ்டைன் ஆச்சு அப்படின்னம்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த லெவலு 22,040 அந்த இதை வந்து நம்ம பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னம்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸே வந்து 22,120 அதுக்கு மேலே போச்சு அப்படின்னம்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். 22,240 அதே மாதிரி வந்து சப்போர்ட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா கீழே வந்துன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். 21,920 அதுக்கு கீழே சப்போர்ட்டாக போணுச்சு அப்படின்னம்னா நிஃப்டியில் 21,709. சரியா, இதே மாதிரி வந்து பேங்க் நிஃப்டியிலன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னம்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னையோட ஹை. சரியா, இன்னையோட ஹை என்ன அப்படின்னம்னா 46,985 அதாவது 47,000ன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட. அதையும் பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னம்னா 47,200 அதையும் ஹைலைட் பண்ணோம்னா 47,500 வரை போகணுங்க. இதோட சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,560. அடுத்த சப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா 46,000ங்க. 46,000 வந்து இதை சப்போர்ட் இருக்கும். இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்டுங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அனாலிசிஸில் வேறு எது நான் ஆட் பண்ணி சொல்லணுமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெய்லி முடிஞ்ச அளவுக்கு நான் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸும் பண்ணுறேன். மறுநாள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸும் நம்ம இனிமேல் பார்க்கலாம். இந்த சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்கள்.